ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ 4 நாள் வந்து நம்ம காணாமல் போயிட்டோம். ஸோ அது காரணம் வந்துட்டு யூடியூப்லேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவே எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ 2வது ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா முந்தான சனிக்கிழமை வந்துருச்சு. ஸோ என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டில் என்ன எதுக்கு இருக்குது அது ஒன்றுமே கிடையாது. ஐஎஸ்ஓ ஃபைல் வந்துட்டு நான் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது போட்டிருந்தேன். அதுக்கு வந்து காப்பிரைட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வைலன்ஸ்லாம் இருக்குது, ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசி இதுக்கப்புறம் மெயிலாம் போட்டு அந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா செகண்ட் ஸ்ட்ரைக்கு இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் டேட்டு ஏற்கனவே வியூஸும் போகல ஒன்றும் போகல. அதை வச்சு நான் வீடியோ பண்ணுறதே பெருசு. இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்துச்சுன்னா டிமோட்டிவேட் ஆகிட்டு சேனலை டிலீட் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ வந்து பார்த்தா ஸ்ட்ரைக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வரும். நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். என்னை வந்து பண்ண விட்டால் ஓகே தான். பட் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராப்ளம்லாம் போட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே பண்ண விட மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ எப்படியோ திரும்பி வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர் வந்து அப்போ ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சிஸ்டம்ல வந்து செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் ஃபார் அப்டேட் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேப்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து இருக்கும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி தான் மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு சில முக்கியமான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் அந்த டேப் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு விண்டோடு இன்னொரு விண்டோக்கு தான் கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் அந்த விண்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, டேப்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டாஸ்க் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் வந்து பார்த்தா 3 டாட் பட்டன் மாதிரி வந்துடுது. அந்த 3 டாட் பட்டனில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பின் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தா தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், பட் நம்ம நல்லா இருக்குது. டாஸ்க் பார்க் ஓவர்ஃப்ளோ. ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு இப்போ எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க்கில் வந்து பின் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த 3 டாட்டில் வந்து போயிடும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ண ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ டாஸ்க் பார்க்கில் வந்து இப்படி நடந்திருக்கு. இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 7, 8, 10 எல்லாமே வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து போகணும் அப்படின்னு நமக்கு டாஸ்க் பார்க்கு வந்துருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணால் டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணி போயிடும். இந்த விண்டோஸ் 11 வந்து என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு நம்ம டாஸ்க் பார் செட்டிங்ஸ் மட்டும் தான் வரும், டாஸ்க் மேனேஜர் வராது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இன்னும் வரல. பட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணால் டாஸ்க் மேனேஜர் வரும், அது மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சஜஸ்டட் ஆக்ஷன். ஸோ நமக்கு இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து கிளிப்போர்டு இருக்கும். கிளிப்போர்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து போனால் சஜஸ்ட் ஆக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பேட்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இடத்துல டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுறீங்களா இல்லை வந்து மார்க் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக வரும். ஸோ இதே நீங்கள் நம்பர் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப் வந்துடும். ஸோ நமக்கு யுவர் ஃபோன் ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு காப்பி பண்ணும்போது நம்பரை காப்பி பண்ணாலும் டேட்டா காப்பி பண்ணாலும் நமக்கு வந்து சின்ன ஒரு சஜஷன் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா யுவர் ஃபோன் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சஜஷன் வந்து காட்டும். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நிறையா பேர் கேட்டிருந்த அந்த ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட்டு. ஸோ ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 கண்ட்ரீஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அது இந்தியா வந்து கிடையாது. பட் நமக்கு வேணும் அப்படின்னு வச்சா நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ 31 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் கூட புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ESPN ஆப், ஸ்போர்ட்ஸ் ஆப், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஆப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஆப்லாம் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது.
இது லாஸ்ட் 2 ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகலை. பட் நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங் டூலில் வந்து வீடியோ ரெக்கார்டர் வந்து நமக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ ஸ்லிப்பிங் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி எஸ் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து சின்ன ஒரு மார்க்கிங் மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் காமிச்சாங்க. பட் இன்னும் நமக்கு வந்து வரல. ஸோ மேபி வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட்டோட அந்த ஃபோட்டோஸ் ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப் நமக்கு ரீடிசைன் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அதில் நம்மளோட க்ளவுடோட ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து டேரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ iCloud எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸே நமக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாகவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து பார்த்தா பீட்டா மாதிரி இருக்கும். ஜாயின் ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் ஆப் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 2 ஃபீச்சர் வந்து இனிமேல் வரப்போகுது. ஓகே, ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் அக்டோபர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது காரணம் வந்து நான் கிடையாது. யூடியூப்ல நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணுறோம். அப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஆப்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஸ் எல்லாமே நான் ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், அஃபீஷியல் ப்ளே ஸ்டோர் ஆப் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 ஃப்ரீ சாஃப்ட்வேர் வெப்சைட் வந்து போட்டிருந்தேன் அஃபீஷியல் டவுன்லோட் பண்ணுறது பற்றி. ஆனால் வந்து அப்போ நான் அப்பீல் பண்ணும்போது இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பாக தான் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 3 to 4 இயர்ஸ் வந்து பார்த்து நம்ம யூடியூப்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் போடணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்படி பார்த்து போட்டு நமக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைக் வந்து வருது. ஸோ 1 வீக் வந்து நான் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸில் வந்துட்டு இப்போ விண்டோஸில் ஐஎஸ்ஓ ஃபைல் டெவலப் பண்ணுறதுன்னு போட்டுருந்தா அது ஒரு அஃபீஷியல் மெத்தட். பட் ஸ்ட்ரைக்கு போட்டு செகண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கிரியேட்டருக்கு வந்து என்ன தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் சேனல் டெலிட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறோம். ஒரு 1600 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம சேனல் இருக்குது. ஸோ அத்தனையும் நம்ம டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸில் அக்டோபர் அப்டேட். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.